வெல்கம் டு ஆல் த aspirants. நாம இன்னைக்கு 14 டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். தேர்தலி மற்றும் மட்கி எந்த மாநிலத்தின் நடனம்? மத்திய பிரதேசம். பந்தி மற்றும் டாக்லா எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். கர்மமுண்டா மற்றும் டாங்கா எந்த மாநிலத்தின் நடனம்? ஜார்க்கண்ட். பன்வாரியா மற்றும் ஜதா ஜதின் எந்த மாநிலத்தின் நடனம்? பீகார். சிக்கிம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பூட்டியா, காஸ், லெப்சாஸ், லிம்பு மற்றும் தபாங். அன்னை தெரசா 1980ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. துணை ஜனாதிபதி பதவி மற்றும் ஜனாதிபதி பதவி நீக்கம் அமெரிக்கா நாட்டுல நம்ம இந்த விஷயத்தை எடுத்திருக்கோம். பசவனாவை பக்தி பந்தாரின்னு சொல்லுவாங்க. வசன சாகித்யம் அப்படிங்கிற புத்தகத்தை கன்னட மொழியில் எழுதியிருக்காரு. பெட்டலோங் சீப் திரிபுராவின் மிக உயரமான சிகரம். 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992ல இருந்து 1997 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த ஐந்தாண்டு திட்டத்துல நாம இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தினோம். கல்வி நிறுவனங்களை நிறுவ சிறுபான்மையினரின் உரிமைகளை பிரிவு 30ல சொல்லியிருக்காங்க. மதுபாய் கின்னார் இந்தியாவின் முதல் திருநங்கை மேயர். பாப்னா கிளர்ச்சி 1870ல வங்காளத்துல நடைபெற்றது. மிசோரம் முதல்வராக நியமிக்கப்பட்டவர் யார்? லால்துஹோம். யுனைடெட் நேஷன் குளோபல் கிளைமேட் ஆக்ஷன் விருதை பெற்றவர்கள் யார்? மைக்கேல் ஜெராத்தே ஃபாலோமெட் மற்றும் செபாஸ்டின் மொவாரா. 2021ஆம் ஆண்டிற்கான டைம் இதழின் ஆண்டின் சிறந்த நபராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? டெய்லர் ஷிஃப்ட். ஸோ போன வருஷம் வோலோடிமிர் செலன்ஸ்கி. ஜீபா அன் ஆக்சிடென்டல் சூப்பர் ஹீரோ என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஹியூமா குரேஷி. ஊக்கமருந்து பயன்படுத்தியதற்காக எந்த கால்பந்து வீரர் 2 ஆண்டுகள் தடை பெறுகிறார்? எம் விக்னேஷ். பிசிசியின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? அதாவது பிபிசி வந்துட்டு பிரிட்டிஷ் புராட்காஸ்டிங் கவுன்சில், இதோடைய தலைவர் ஷமீர் ஷா. அமித் அகர்வால் யுஐடிஏ உடைய தலைவர். ஜனார்த்தன் பிரசாத் இந்திய புவியியல் ஆய்வின் தலைவர். பிரீத்தி அகலாயம் ஐஐடி சான்சிபாருடைய இயக்குனர். சஞ்சய் குமார் அகர்வால் சிபிஐசி உடைய தலைவர். ஆசிய பாராலிம்பிக் கமிட்டி விருதில் சிறந்த இளம் தடகள பட்டத்தை வென்றவர் யார்? ஷீதல் தேவி. லியோனல் மெஸ்ஸி மற்றும் ஷெல்லியான் ஃப்ரேசருக்கு 2023ஆம் ஆண்டுக்கான லாரஸ் ஸ்போர்ட்ஸ்மேன் விருது கிடைச்சிருக்கு. ஜஸ்டின் ஹெனினுக்கு பிலிப் சார்ட்டர் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ஐத்தனா பொன்மதி மற்றும் லியோனல் மெஸ்ஸி பேலன் டியர் விருது வாங்கியிருக்காங்க. விராட் கோலி ஐசிசி உலகக்கோப்பை 2023ல போட்டியின் சிறந்த வீரர் வாங்கியிருக்காரு. எம் ஸ்ரீசங்கர் 35வது ஜிம்மி ஜார்ஜ் அறக்கட்டளை விருது வாங்கியிருக்காரு. லக்கடாங் மஞ்சளுக்கு ஜிஐ டாக் புவிசார் குறியீடு கிடைத்தது. அது எந்த மாநிலத்தை சேர்ந்தது? மேகாலயா மாநிலத்தை சேர்ந்த ஒரு விதமான மஞ்சள் தான் இந்த லக்கடோங். இதுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மேகாலயா மாநிலத்தை சேர்ந்த காரோ டக்மண்டாக் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டுக்கும் லர்னை மண்பாண்டங்களுக்கும் கிடைச்சிருக்கு. ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த காஷிதாரி கைவினை, கோஃப்டாகாரி உலக கைவினை, உஸ்தகால கைவினை, பந்தேஜ் கைவினை. ஜம்மு அண்ட் காஷ்மீர் சேர்ந்த பஷோலு ஓவியம், பாதர்வா ரஜ்மா ரம்பன் சுலேகனி. ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த கோராட்புட் கலஜீரா, ராயகடா சால்வை. அருணாச்சல பிரதேச சேர்ந்த யாக் சுர்பி. உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்த பெரினாக் டீ, பிச்சுப்புட்டி துணிகள், லால் சவால் அரிசி. லடாக் மாநிலத்தை சேர்ந்த கடல் பகான். எந்த நாள் ஆயுதப்படை கொடி நாளாக அனுசரிக்கப்படுகிறது? டிசம்பர் மாசம் 7ஆம் தேதி 1949ல இருந்து நாம இந்த கொடிநாள் அனுசரிக்கிறோம். நவம்பர் 20 உலக குழந்தைகள் தினம். நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு தினம். டிசம்பர் 1 உலக எய்ட்ஸ் தினம். டிசம்பர் 4 இந்திய கடற்படை தினம். டிசம்பர் 5 உலக மண் தினம். டிசம்பர் 7 சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து தினம். யுனெஸ்கோவின் மனித குலத்தின் கலாச்சார பாரம்பரியத்தில் எந்த நடனம் சேர்க்கப்பட்டுள்ளது? இந்த வருஷம் கர்பா அப்படிங்கிற நடனம் சேர்க்கப்பட்டிருக்கு. கர்பா அப்படிங்கிற நடனம் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தது. போன வருஷம் துர்கா பூஜை அப்படிங்கிற ஒரு நடனத்தை சேர்த்திருக்காங்க இந்த பட்டியல்ல. சோ மொத்தம் நம்ம இந்தியால 15 கலாச்சார பாரம்பரிய நடனங்கள் பட்டியல்கள் இடம் பிடிச்சிருக்கு. மேகாலயாவின் வாலம்ரூட் பாலங்கள், வாட்நகர் டவுன், மோதிரா சூரியன் கோவில், உனக்கோட்டின் பாறை சிற்பம், லபாக்ஷி நந்தி மற்றும் வீரபத்ரா கோவில் இது எல்லாமே யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய தலங்களின் தற்கால பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு.
யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியல சாந்திநிகேதன் அப்படிங்கிற இடம் பிடிச்சிருக்கு இந்த வருஷம். கோழிக்கோடு இந்தியாவின் முதல் இலக்கிய நகரம் என யுனெஸ்கோ அறிவிச்சிருக்காங்க. உலகின் முதல் இலக்கிய நகரம் பிராக். சியாச்சினில் பணியமர்த்தப்பட்ட முதல் பெண் மருத்துவ அதிகாரி யார்? கீதா கவுல். சிவா சவுகான் சியாச்சின் முதல் பெண் அதிகாரி. சாலிஜா தாமி இந்திய விமானப்படையில் முன்வரிசை போர் பிரிவுக்கு தலைமை தாங்கிய முதல் பெண் அதிகாரி. அபிலாஷ் டோமி கோல்டன் குளோப் ரேஸ் 2023 முடித்த முதல் இந்தியர். ஷாலினி சிங் மலையேறும் படிப்பை முடித்த முதல் பெண் என்சிசி கேடட். கமலா சோகுனி முனைவர் பட்டம் பெற்ற முதல் இந்திய பெண். அறிவியல் துறையில் பட்டம் அவங்க இடம் பிடிச்சிருக்காங்க. ஸ்ரேயந்தா பாட்டில் பெண்கள் கரிபியன் பிரீமியர் லீகில் பங்கேற்ற முதல் இந்திய கிரிக்கெட் வீரர்.